சரிகமபா நிகழ்ச்சியிலிருந்து இனியா வெளியேறியிருக்காங்க அப்படின்னும், அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையே தேவயானி அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல 1 ஆன் 1 ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு பேட்டிலா இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் லோ மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுமே இந்த 1 ஆன் 1 ரவுண்டுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஹரிஸ் அவர்கள். ஏன் அப்படின்னா, அவருக்கும் இனியாவுக்கும் தான் பேட்டில். எல்லாருமே பெருசா என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இனியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி தான். ஆனா ஹரிஷ் அவர்கள் இந்த ஒரு ரவுண்டுக்காக ரொம்பவே சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அண்ட் ஹரிஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. அதே நேரம் இனியா அவர்களுமே ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்குமே இடையில கடுமையான போட்டி நடந்திருந்துச்சு. இவங்க 2 பேத்துல யார செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல போயிருக்கு. ஜட்ஜஸே குழம்பி போயிருந்திருக்காங்க. அவங்க 2 பேத்து மேலயுமே பார்த்தீங்கன்னா, கிரீன் லைட்டும், ரெட் லைட்டும் மாறி மாறி அடிச்சுட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க கம்ப்ளீட் பண்ணல. மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெட்னா ரெட், கிரீன்னா கிரீன். கிரீன் வந்தவங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிருவாங்க. ரெட் வந்தவங்க டேஞ்சர் ஜோன் போயிட்டு, அதுக்கப்புறம் அகைன் பாடி மேல வரணும். பட் இவங்களுக்கு அந்த மாரி பண்ணலையாமா. ஏன்னா, அந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இனியா அவர்கள் ஒரு வேளை ரெட் வந்தாங்கன்னா, ரொம்ப சோகமா இருக்கும். அவங்க மதருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால இந்த ஒரு முடிவு மட்டும் அவங்க வேற மாரி பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது 2 பேருக்குமே வந்து சமமான மாரி தான் இருக்கு. அதுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணது தான் இது அப்படின்னு தேவயானி மேடம கூப்பிட்டு அவங்க கிட்ட ரிசல்ட் சொல்லி, அவங்கள அனௌன்ஸ் பண்ற மாரி தான் பண்ண வச்சிருந்திருக்காங்களாமா. ஸோ, இனியாக்கும் ஹரிஸ்க்கும் நடந்த பேட்டில்ல இனியா அவர்கள் ஜெயிச்சாங்களா? இல்ல ஹரிஸ் அவர்கள் ஜெயிச்சாங்களா? அப்படிங்கிறத வந்து தேவயானி மேம் தான் வந்து போர்டு அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுல நெறைய பேர் வந்து தேவயானி மேம சொல்ல வச்சதுக்கு மிக முக்கிய காரணமே இனியா அவர்கள் செலக்ட் ஆகலன்னு தான். அவங்க வெளியேறியிருக்காங்க. அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டையே தேவயானி மேம் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இருந்தா ரொம்பவே கஷ்டம் தான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க அல்லு அர்ஜுன் மற்றும் ராம் சரண் இவங்க 2 பேத்தோட வீட்லயுமே மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் தெலுங்கு நடிகர் அல்லு ராமலிங்க ஐயன் அவர்களோட தங்கச்சி தான் அல்லு கனகரத்தினம் அவர்கள். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராம் சரணுக்கும் சரி, அதே போல அல்லு அர்ஜுனுக்கும் சரி பாட்டி ஆவாங்க. குறிப்பா ராம் சரண் அவர்களுக்கு தாய் வழி பாட்டி, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தந்தை வழி பாட்டி. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 94 வயதாகுது. இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமா அல்லு கனகரத்தினம் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ராம் சரண் சார் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸான சிரஞ்சீவி சார்லாம் நேரடியா போயிருக்காரு. அதே மாரி அல்லு அர்ஜுன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே நேரடியா போயிருக்காங்க. அல்லு கனகரத்னம் அவர்களோட உடல் இப்போ அவங்களோட வீட்ல வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து மூத்த நடிகர்கள், திரைப்பிரபலங்கள் எல்லோருமே ராம் சரண் ஃபேமிலிக்கும், அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்கும் தங்களோட கண்டோலன்ஸை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.